வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இருங்க சைவ பார்ட்டியெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது 100% சைவ குடல் கறி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆப்பம், இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கமகம்மன் வாசனையோட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ இப்படி தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன். அதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு. ஸோ இது வந்து நம்ம வதக்கிறதுக்கு. அதே மாதிரி அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 மிளகு. ஆக்சுவலி முந்திரியும் கசகசாவும் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இது 4ல் எது இருக்கோ 2 ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக வேர்க்கடலை வச்சு தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் சொன்ன சைவம் அப்படிங்கிறது சோயா சங்க்ஸ் தான். சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பிழிஞ்சிட்டு இப்படியே கையாலேயே 2 பீஸாக அப்படி சின்னதாக பிச்சு போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு குடல், அந்த கறி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு தண்ணியில் ஊற வச்சிடணும். அது ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக ஒரு 2 விசில்லையே நமக்கு வெந்துடும். சப்போஸ் நீங்கள் சோயா சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா இதை வந்து வெறும் உருளைக்கிழங்கும் இந்த கடலைப்பருப்பும் வச்சு கூட இந்த குழம்பு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சோயாவில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கும் அந்த நான்வெஜ் குழம்பு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குக்கர்லேயே நம்ம தாளித்து விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அரை டீஸ்பூன் சோம்பு, இது மட்டும்தான் தாளிக்க. இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச கொஞ்சமாக ஒரு 10 சின்ன வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்தோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா. நான் வந்து கட் பண்ணி போட மாட்டேன், அப்படியே முழுசாக போட்டுடுவேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்தது நம்ம 1-2 நல்லா இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அந்த இடித்து போடும்போது அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் தட்டி போட்டுக்கலாம். இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ அடுத்தது தக்காளி, கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா முதல்ல குழஞ்சி வதங்கி வரட்டும். அப்படியே ஒரு கிரேவி பதத்துக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா குழையணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு, இந்த மொத்த குழம்புக்கும் தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது செந்தூர் மசாலாவிலேருந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் கறி மசாலா தூள். நம்மளுடைய செந்தூர் மசாலாவிலேருந்து செய்கிற எந்த ஒரு கறி வகைகளும் ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். வாங்கி பல பேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். 12 வகையான மசாலாக்கள் உங்களுடைய சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுடைய செந்தூர் மசாலா உங்கள் கூடவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உடனடியாக அரைக்கப்பட்டு நேராக உங்கள் வீடு தேடி வந்துடும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பொங்கலுக்கு இன்னும் ஒரு புதுசாக 4-5 மசாலாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது பண்ணும்போது அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, இப்போ அது போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விடலாம்.
ஸோ இப்போ தேவையான மசாலா சேர்த்துட்டோம், உப்பு சேர்த்துட்டோம். இப்போ அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா தாராளமாக ஒரு 1.5 கப்பு தண்ணி நீங்கள் மிக்சிலேயே அப்படி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம், வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். ஸோ குழம்புக்கு அந்த குழம்பு திக்னஸ் அதுவே கொண்டு வந்துடும். ஒன்று முந்திரி கசகசா போடுங்க, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை வேர்க்கடலை, இது ரெண்டுமே நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணியும் ஊற்றிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் மூட போகிறோம். இட்லிலலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கையிலே 2 பிச்சு வச்ச அந்த சோயா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த குழம்போட ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு, ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வெந்தது தான், இருந்தாலும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரதுக்காக தான் ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சின்ன ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இது அந்த எண்ணெய் கொதி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அந்த எண்ணெய் லைட்டாக அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இதே ஸ்டைலில் இதே இன்க்ரீடியன்ஸில் சோயாவுக்கு பதிலாக குடல் போட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா, ஆனால் என்ன பண்ணணும், குடலை நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 7-8 விசில் விட்டு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி தாளிக்க வேண்டியது தான். சேம் மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ஸில் இதே மாதிரி செய்யலாம். ஸோ சைவம் வேணுங்கிறவங்க இப்படி செய்யுங்க. இல்லை எங்களுக்கு குடல் கறி தான் வேணுங்கிறவங்க, குடல் போட்டி சொல்லுவாங்களே, அது செய்கிறவங்க அது வாங்கி செஞ்சு பாருங்கள். சரி, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.